நமக்கு பல செல்வத்தின் மீது இன்னும் பேராசை வர மிக மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நலர அஹதுக்கும் இலாமன் ஃபுல்லில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்க். உங்களில் ஒருவர் தன்னை விட செல்வத்தாலும் தன்னை விட தோற்றத்தாலும் சிறந்த ஒருவரை நீங்கள் பார்த்தால் ஃபல் யன்னுர் இலாமன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அதை விட உங்களுக்கு கீழே உள்ள ஆளை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, விட மேலான ஒருவரை நாம் பார்க்கும்போது உடனே கீழே பாருன்னு ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட சொல்றாங்க. அவன் 10 பேர் இருப்பான் தெருவுல, உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான் பாரு. நீ ஓட்டு வீட்டுல இருக்க, உனக்கு கீழே குடிசையில இருக்கிறவன் லட்சம் பேர் இருக்கிறான். அந்த குடிசை இல்லாம தெருவுல இருக்கிறவன் கோடி பேர் இருக்கிறான். அதை பாருன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இப்ப நமக்கு பேராசை வருமா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என் தெருவுல இருக்கிற 10 பேரும் பணக்காரனா இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், நம்ம மட்டும் ஓட்டு வீட்டுல இருக்கிறோமே அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். 10 பேரை பார்த்துட்டு 10 லட்சம் பேரை பார்க்கல. எனக்கு கீழே எத்தனை பேர் என்னை விட ஏழையா இருக்கிறான் அதை பார்க்கல. அப்ப இப்படி இருந்தா பேராசை வரும். இப்ப வராதே. நம்மை விட கீழால அந்த நபர்களை பார்க்கும் போதுதான், என்னப்பா இது அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், எத்தனை பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க, அல்லாஹ் என்னை எப்படி சிறப்பிச்சு வச்சிருக்கிறான் என்று நம்ம எப்ப நினைக்கிறோம் பேராசை வருமா?